வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகா அம்பாள் சுந்தர். இன்றைக்கி என்ன ஒரு புது இதோடு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, நிறைய பேருக்கு மசாலா சாய் ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து இந்த டீ மசாலா பண்ணி வச்சுக்கலாம், ஆற்றுலேயே பண்ணி வச்சுக்கலாம். இது பெரிய இது இல்லை. இதில் நான் 5 ஐட்டம் தான் எடுத்துட்டுருக்கேன். இன்னும் உங்களுக்கு இந்த துளசி சீட் கிடச்சிதுன்னா இதோடு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பும் இதோட ஆட் பண்ணிட்டேன்னா அது எனக்கு அந்த சோம்போட ஸ்மெல் டீயில் பிடிக்காது. பட் ஜென்ரலாக உங்களுக்கு டீ மசாலா வாங்குறேன் பார்த்தீங்களா கடையில், அதில் ஒரு சின்ன சோம்போட வாசனையும் இருக்கும். பட் நான் எப்படி ஆற்றுக்கு பண்ணிப்பேனோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு நான் எடுத்துன்னு இருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் இது மாதிரி பச்சையாக இருக்கிற ஏலக்காய், ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டக்க கிராம்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, சுக்கு பொடி ஒரு டேபிள் ஸ்பூன். இது சுக்கை வாங்கி நீங்கள் நெசுக்கினீங்கன்னா அது ஆகிறதே இல்லை. சுக்கு பொடியாக வாங்கிட்டுருங்கோ. இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு பண்ணி நீங்கள் வச்சுட்டேனாலே இதை நம்ம ஜஸ்ட்டு ½ டீஸ்பூன் தான் போடுவோம். இது ஒரு 15-20 நாளைக்கு தாராளமாக நமக்கு சரியாக இருக்கும். பட்டை இந்த மாதிரி ஒரு 5-6 துண்டம் பட்டை எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஏலக்காய், கிராம்பு, பட்டை, மிளகு இதை மட்டும் வறுக்கிறேன். அடுப்பை சின்னதாக வச்சுட்டு நல்ல சூடு வர வரைக்கும் வறுத்துருங்கோ. ஸோ இந்த பவுடரை நீங்கள் பண்ணி வச்சுட்டதுக்கப்புறம் உங்களுக்கே பார்த்தா தெரியும் நமக்கு எவ்வளோ வந்திருக்கு பவுடர்னு. அதை நிச்சயமாக ஒரு 15 நாளைக்கு ஒரு ஸ்மால் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக போகிறோம். அப்பப்போ பண்ணி வச்சுட்டேன்னா தான் இது வாசனையாக இருக்கும். ரொம்ப ஒரேடியாக பண்ணி வச்சுட்டேன்னாலும் இது நல்லா இருக்காது. வறுக்கடிச்சு இங்கே எல்லாத்தோட வாசனையும் நல்லா வரும். ஸோ இதிலெல்லாம் நல்லா சூடு ஏறிடுத்து அடுப்பை அணைச்சிட்றேன். இதை இப்படியே பவுடர் பண்ணிவிட்டு கொஞ்சம் சலித்து எடுத்துன்னு வந்துட்டு பார்க்கலாம். ஸோ பார்த்தெல்லாம் இப்படி ஜோராக பவுடர் ஆகிருக்குன்னு தெரியும். நம்ம இப்போது இந்த பவுடரை வச்சு டீ போடுறதுக்கும் பார்க்கலாம். அதே மாதிரி டீ போடுறதுக்கு எங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி கேட்காதீங்கோ. எல்லாருமே நல்ல ஜோராக டீ போடுவேன், இல்லைன்னு நான் சொல்லலை. பட் இருந்தாலும் இந்த டீ மசாலாவை வச்சு டீ போடுறதுக்கு ஜஸ்ட் நான் பண்ணின மசாலா வச்சு நான் ஒரு டீ போடுறேன், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இல்லை. இது நம்மளோட வழக்கமான இதில் 3 டீ பொடி நான் எப்பயுமே மிக்ஸ் பண்ணுவேன்னு எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். அதே தான் இது. சக்ரா கோல்டு, அப்புறம் 3 ரோசஸ், தாஜ்மஹால் 3ஐயும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இதில். இந்த டம்ளரால் 1 டம்ளர் பால் இருக்குன்னா இந்த டம்ளரால் 1 டம்ளர் தண்ணி எடுத்துட்டுருக்கேன். தண்ணி நல்லா திளச்சதுக்கப்புறம் அடுப்பை சின்னதாக்கிண்டு டீ பொடி போடுங்க. 1 டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் கிட்ட போடும். இதுக்கு இந்த டீ மசாலா ஃப்ரெஷ்ஷாக நம்ம இப்போ தான் கிரைண்ட் பண்ணியிருக்கோம். இது ஒரு 1/4 டீஸ்பூன் போடும். ஸோ இதில் நீங்கள் சர்க்கரை வேண்டாம் அப்படிங்கிறவா நீங்கள் உங்களோட சப்ஸ்டியூட் என்னவோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை போட்டால் பரவாயில்ல அப்படிங்கிறவா இந்த இடத்துல சர்க்கரை போட்டுடலாம். இல்லை ப்ரௌன் சுகர் எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் ப்ரௌன் சுகர் இந்த இடத்துல எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் கிட்டக்க சுகர் போட்டிருக்கேன். இது எல்லாமே சேர்ந்து கொதிக்கணும். இது ரொம்ப வாசனை அவ்வளோ ஜோராக இருக்குது. இவ்வளோ என்ன இருந்தாலும் நமக்கு ஆற்றுல நம்ம பண்ணி வச்சுக்கிறது நிஜமானமே ரொம்ப வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஈஸியாக நல்லா நமக்கு ஒரு 15 to 20 டேஸ் வரும். நம்மளோ இவ்வளோ தான் போட்டுக்க போகிறோம் அப்படிங்கிறச்சே ஒரு 15 நாள் கண்டிப்பாக வரும். ஒரு சின்ன ஃபேமிலிக்கு 15 நாளைக்கா கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கோங்க போகிறோம். இந்த மாதிரி இது கொதிச்சதுக்கப்புறமா பாலை நம்ம இதிலேயே விடணும். ஸோ இதோடையும் சேர்ந்து கொதிக்கணும். பாலோடு சேர்ந்து இந்த டீ மசாலா எல்லாம் கொதிச்சாதான் நல்ல ஒரு வாசனை வரும். கொதிக்கட்டும். டீ மசாலா வாசனை நல்லா ஜோராக இருக்குது. இது பாருங்க, இந்த மாதிரி பொங்கிறது இல்லையா. இப்போ அடுப்பை சின்னது பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் இப்படியே கொதிக்கட்டும். ஸோ டீ எங்களுக்கு போட தெரியாதான்னு கேட்காதீங்கோ.
திருப்பியும் சொல்கிறேன், எல்லாருக்கும் தெரியும், இது என்னுடைய டைப் ஆஃப் டீ போடுறேன், அவ்வளோதான். மசாலா சாய், அதுவும் டீ மசாலாவோடு சேர்த்து மசாலா சாய். ஸோ 2 தடவை அந்த மாதிரி பொங்கி பொங்கி மேலே வந்து தான் சரியாக இருக்கும். இதை இப்போ அடுப்பை அணைச்சிடுறேன். பட் கண்டிப்பாக இந்த சாய் யாரான்னு ஒருத்தர் கண்டிப்பாக குடிச்சு பார்த்தா தான் உங்களுக்கு இந்த சாய் மசாலாவோட இந்த சாய் எப்படி இருந்ததுன்னு பிடிக்கும். வழக்கம் போல் நம்மளுடைய ஹெல்ப்பர் இருக்கா இல்லையா அஸ்வினி, அவர் டீயை குடிச்சிட்டு உங்களுக்கெல்லாம் சொல்லும். டீ அடுப்பை அணைச்சிட்டேன். ஒரு டம்ளர் பால் விட்டோம், ஒரு டம்ளர் தண்ணி விட்டோன்னா 2 டம்ளர் டீ வரும். நல்ல ஜோரான வாசனையாக இருக்கக்கூடிய டீ மசாலா டீ அது போட்டு டீ தயார். எல்லோரும் சாயங்கால வேளையில் மோஸ்ட்லி நிறைய பேர் டீ குடிக்கிறவா இருப்பா. எல்லாருக்கும் டீ பிடிச்சவா எல்லாருக்கும் இந்த டீ மசாலாவோட டீ ரொம்ப பிடிக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணுங்க. இதை நான் அஸ்வினியை சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு, அப்போ தான் உங்களுக்கு அந்த டீ மசாலாவோட ஃப்ளேவர் அதில் எப்படி வந்திருக்குன்றது தெரியும். எதுவுமே யாரானு ஒருத்தர் சாப்பிட்டு சொன்னால் தானே தெரியும். நான் சும்மா ரொம்ப ஜோராக இருக்குது வாசனையாக வருதுன்னா எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு இருக்கேன், உங்களுக்கு தெரியாது இல்லையா, அதான் சொல்கிறேன். இந்த அஸ்வினி சூடாக இருக்குது, வெயிட் பண்ணுங்க, வரும். சூப்பராக இருக்குது. செம்ம லைட்டாக அந்த காரமாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. உண்மையிலே நல்லா வாசமாக இருக்குது. அதை விட தேங்க்யூ. அதுதான் வேணும் எல்லாருக்கும். எப்படி இருக்குதுன்னு சொல்லி அவர் சொல்கிறது உங்கள் எல்லாருக்கும் கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த டீ மசாலா பண்ணி டீ போட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.